ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிற பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம கதிரும் நம்ம பாண்டியனும் ஒரு பக்கம் பேங்க்குக்கு போய் என்னென்ன டீட்டெயிலாம் வேணுமோ எல்லாத்தையும் கேட்டுட்டு கையெழுத்து போட்டுட்டும் வந்துட்டாங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண எல்லாருமே முன்னேறதா சரித்திரம் இல்லைப்பா, வேணாப்பான்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சாரு. கருத்து கண்ணாயிரம், உன் கருத்தை நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்ம கதிரோட ரியாக்ஷனு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த உலகத்திலேயே எந்த அப்பா தான் தான் பெத்த பிள்ளைய தருதல்னு திட்டாமல் இருக்கான், எங்கள் அப்பன் திட்டாமல் இருக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது ரியாக்ஷனு கதிருக்கு. கடைசியில் பார்த்தா என்ன இப்போ என்னால் முன்னேற முடியாதுன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா, அந்த கோடியில் ஒருத்தனா நான் இருந்துட்டு போறேன், உன்னேறி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமான டயலாக் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உன்ட்ட பேசி ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து கேள்வி கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா என்ன சொல்றாருமா, வண்டி நிப்பாற்றியா இல்லடா, நான் குதிக்க போறேன்டான்னு பயமுறுத்திட்டு இருக்காரு. கடைசியில் பார்த்தா கூச்சி தொலைஞ்சிடாதியா, இது ஓசு விட்டு வண்டி கம்னுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா இவர் கிளம்பி முறுக்கிட்டு கிளம்புறாராமா. போனா போ, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பக்கம் சுகன்யாவை பாடாப்படுத்துறாங்க. யாரு கோமதியம்மா, இதெல்லாம் பார்க்க கண்குளிரா காட்சியா இருக்குடா, மிஸ் பண்ணிடாதீங்க, வருத்தப்படுவீங்க அந்த மாதிரி இருக்கு ரியாக்ஷனு. அதுக்கப்புறம் பழனி மறுபடியும் இங்கிட்டு கோமதியம்மா போனோடனே பழனியை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க அக்கா முந்தானே பிடிச்சிட்டு திரியான்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கேட்க, இப்படி அடி கேட்குற இருன்னு சொல்லிட்டு கோமதியம்மா வர வச்சு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து ஓடியார. கடைசியில் பார்த்தா தம்பி தப்பிச்சு ஓடி விடுன்ற டயலாக் இப்போ சுகன்யா தப்பிச்சு ஓடி விடு அப்படின்னு போட்டோன்னும் போல. அதுக்கப்புறம் நிற்க வச்சு கிளின்னு கிளிக்கிறாங்க கோமதியம்மா. இந்த கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா அந்த மாதிரி இருக்கு இவங்களோட ரியாக்ஷன். கடைசியில் வந்துட்டு எப்படா கதிர் வீட்டுக்கு வருவான்னு பார்த்துட்டு கடைசியில் கதிரை கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்குறாங்க. ராஜு ஒரு பக்கம் உள்ளே போய் நின்றுட்டு நீயே மாமாவை இறக்கி விட்டேன்னு சொல்லி கேட்க, பாதியில் இறக்கி விடுறதுக்கு நான் என்ன லூஸ் ஆகி நான் அவ்வளோ கேவலமானவனா நீங்கள் நினச்சிட்டிங்களா, அவராக தான் வெம்பு பிடிச்சி இறங்கி போனார்னு விஷயத்த சொன்னேனே, நம்மளாம் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு இந்த பொண்ணு விபரீத முடிவு எடுத்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்